அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சில மாதங்களுக்கு முன்னாடி வெளியிட்டு இருந்த இந்தியன் பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட கம்பைலேஷன் புக் தான் அந்த புக்கு. ஸோ இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் அப்கமிங் குரூப் 2A மெயின்ஸுக்கு எழுதுறவங்க, ஓகேங்களா, குரூப் 2 வித்தின் 10 டேஸில் வந்து எக்ஸாம்ஸ் எழுத காத்திருக்கும் தேர்வர்களுக்காக ஒரு அப்டேட்டாக அந்த புக்கை நான் சொல்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குரூப் 2A மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியன் பாலிட்டிலேருந்து ஒரு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு 12 to 15 கொஸ்டின்ஸ் வரைக்கும் அதில் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நீங்கள் அதில், ரைட். ஸோ அந்த வகையில் இந்த புக்கை நம்ம வந்து ஆல்ரெடி வெளியிட்டு இருந்தோம். இது எப்படி நீங்கள் அப்கமிங் குரூப் 2A மெயின்ஸுக்கு பயன்படுத்திக்கலான்றத இந்த காணொலியில் பார்க்கலாம். இது 2011 2023, ஓகேங்களா, இந்த ஆண்டுகளில் வெளிவந்த இந்த ஆண்டுகளில் டிஎன்பிசி கண்டக்ட் பண்ண டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல் எக்ஸாமினேஷன்லேருந்து மட்டும், அதாவது டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல் எக்ஸாமினேஷன் நாங்கள் எதை சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா குரூப் 1, குரூப் 1A, குரூப் 1B, குரூப் 1C அண்ட் குரூப் 2 அண்ட் 2A, ஓகேங்களா. இதை தவிர சில ஸ்பெஷலைஸ்டு எக்ஸாம்ஸ் இருக்கும். இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் இருந்ததுன்னா அந்த எக்ஸாமோட கொஸ்டின்ஸை நம்ம வந்து எடுத்துருப்போம், ரைட். அந்த கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து கம்பைல் பண்ணி நம்ம வந்து ஒரு புக்காக வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த புக்கோட நேச்சர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் வந்து அந்த புக்கோட கண்டென்ட் பேஜ், அதாவது மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், ப்ரியாம்பிள், இந்த மாதிரி ஹெட்டிங் பேஸ்டு கொஸ்டின்ஸ் செக்ரிகேட் பண்ணிருப்போம், ஓகேங்களா. சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டிபிஎஸ்பி, பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, பார்லிமெண்ட், லோக்சபா, ராஜ்யசபா, இந்த பேசிஸில் போது பாருங்கள் ஒன் பை ஒன்னா, ஓகேங்களா. ஸோ இந்த பேசிஸில் கவர்னர், சீஃப் மினிஸ்டர், இந்த கைண்ட் ஆஃப்ல வருது பாருங்கள். இதில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் குரூப் 1, இது வந்து குரூப் 1க்கு நம்ம எக்ஸ்க்ளூசிவ் அந்த புக்கு நம்ம உருவாக்கியிருப்போம். குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கு இப்படி உருவாக்கின இந்த புக்கு குரூப் 2Aக்கும் வந்து மேக்ஸிமம் வந்து பயன்படுது, சரிங்களா. இதில் இருக்கிற மேக்ஸிமம் கண்டென்ட் குரூப் 2Aக்கு வந்து அப்படியே அப்ளிகபிள் ஆகுது, ரைட். இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து கம்பைல் பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லை. ஸோ அந்த கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயரில் எந்த எக்ஸாமினேஷனில் எப்படி கேட்டிருக்காங்கன்றதை நம்ம வந்து பார்க்கலாம். இல்லை இங்கே பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி கொடுத்துருப்போம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் முடிஞ்ச பிறகும் எந்த இயரில் கேட்டிருக்காங்க, அது எந்த எக்ஸாம், அது எந்த லெவல், அது குரூப் 1 லெவலா குரூப் 2 லெவலான்னு சொல்லியிருப்போம். இதில் பாருங்கள், அதே தான் 2023 பர்சர் எக்ஸாம் குரூப் 1 லெவல் இதெல்லாம், ஓகேங்களா. இது இப்படி தான் ஒன் பை ஒன்னாக ஆட் ஆகும். இது இந்த ஹெட்டிங்கில் கேட்கப்பட்ட கேள்விகள் இது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் 2018 இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் குரூப் 2ன்னு கொடுத்துருப்போம். ஏன்னா அது குரூப் 2 லெவல் இல்லை, குரூப் 2 லெவல் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் 2018 குரூப் 2 லெவல் கொடுத்துருப்போம். இதில் பாருங்கள் 2016 ஹைகோர்ட் எக்ஸாம் குரூப் 2 லெவல். இதில் பாருங்கள் 2016 குரூப் 2Aன்னு இருக்குது பாருங்கள். குரூப் 2A அப்போ வந்து தனியாக கண்டக்ட் பண்ணாங்க இல்லைங்களா. ஸோ அப்போ குரூப் 2ன்னு கொடுத்துருப்போம்ல. இதுலேயும் அதே தான் 2016 குரூப் 2A. இங்கே பாருங்கள் அடுத்தது இப்படி ஒன் பை ஒன்னாக எல்லா எக்ஸாமும் எந்தெந்த லெவலில் இருக்குது. இதில் 2015 பாருங்கள், ரைட். 2015 பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் எக்ஸாம் குரூப் 1 லெவல், ஓகே, இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்தது கீழே பாருங்கள் 2015 ஹெல்த் ஆஃபீஸர் எக்ஸாம் குரூப் 2 லெவல். இப்படி இந்த புத்தகமானது இதில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த இயரில் கேட்டிருக்காங்க, அந்த கொஸ்டின்ஸ் வந்து எந்த இயரில் கேட்டிருக்காங்க, எந்த எக்ஸாம், அதனோட லெவல் என்ன, நேச்சர் ஆஃப் லெவல், இப்படி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து கொஸ்டின் மட்டும்தான் இருக்கும் இனிஷியலாக, சரிங்களா. ஸோ இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் எப்படி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதை நான் சொல்லிடுறேன். இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து கொஸ்டின்ஸ் மட்டும் முதல்ல கொடுத்துருப்போம். அதுக்கு தென் வந்து இதுக்கு ஆன்சர் கீஸ் கொடுத்துருப்போம் தனியாக. இங்கே பாருங்கள் ஆன்சர் கீஸ் தனியாக அந்த ஒவ்வொரு சாப்டர்லேயும் அந்த ஹெட்டிங் கீழே முடிஞ்ச பிறகு இப்போ ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அந்த ஹெட்டிங் கீழே மொத்தம் இதில் 55 கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருக்கு. இந்த 55 கேள்விகளுக்கு முடிந்த பிறகு அதற்கான ஆன்சர் கீஸ் 55 கேள்விக்கான ஆன்சர் கீஸ் கொடுத்துருப்பாங்க. இது முடிஞ்ச பிறகு அதற்கான எக்ஸ்பிளனேஷன் 55 வினாக்களுக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க, ரைட். இது கொடுத்துருப்போம் எக்ஸ்பிளனேஷன் இதில், ஓகே. இது முடிந்த பிறகு ஃபைனலாக என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, இதில்
அடிஷ்னல் பாயிண்ட்ஸ்னு கொடுத்துருப்போம். அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் இந்த எக்ஸ்பிளனேஷன் தவிர வேற ஏதாவது அடிஷ்னல் பாயிண்ட்ஸ், எது சம்பந்தமான அடிஷ்னல் பாயிண்ட்ஸ்னா மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இது சம்பந்தமா இந்த கேள்விகள்லையும் எக்ஸ்பிளனேஷன்லையும் விடுபட்ட அதே நேரத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய கண்டென்ட்டை அடிஷ்னல் பாயிண்ட்ஸ்ன்ற பேட்டர்னில் கொடுத்துருப்போம். இதுதான் வந்து இந்த புக்கில் இருக்கும். ரைட், இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் இன்னொரு விஷயம் ஆட் பண்ணிருக்கோம். அதாவது இதுக்கு நம்ம மாடல் OMR கொடுத்துருக்கோம். அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நீங்கள் கொஸ்டின் வந்து படிக்கும்போதே ஒரு டெஸ்ட் ஃபார்மெட்டில் எழுதி பார்க்கலாம். எப்படின்றத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றது இருக்கு இல்லைங்களா. ஸோ மொத்தம் இதில் 55 கேள்விகள் வந்து கொடுத்துருப்போம் இல்லைங்களா. இதில் நீங்கள் OMR மாடல் ரஃப் நம்மளே ஒரு அட்டாச்சு OMR கொடுத்துருப்போம். இது தனியாக கொடுத்துருப்போம். அதில் இந்த மாடல் OMR பயன்படுத்தி நீங்கள் இதை டெஸ்ட் ஃபார்மேட்டும் எழுதி பார்க்கலாம். இந்த 55 கேள்விகளில் அந்த ஒட்டுமொத்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய 1586 1586 கொஸ்டின்ஸ் இருக்கு மொத்தம். ஸோ அதனோட டேட்டாஸ் தான், அதாவது எந்தெந்த சாப்டரில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக கொடுத்துருப்போம். இதில் அதிகப்படியாக கேட்கப்பட்ட கேள்விகள் நம்ம இதை வச்சே பார்த்துக்கலாம். நம்ம மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனுக்கு பார்த்தீங்கன்னா 55 இருக்குது, சேலியன் ஃபியூச்சர்ஸ்க்கு 58 இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு 122 இருக்குது. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அங்கே தான் கேட்டிருக்காங்க. இப்படி 1 by 1 இதில் தெளிவாக கொடுத்துருப்போம். நம்ம பார்லிமெண்ட்டுக்கு அதிக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த OMR பயன்படுத்தி நீங்கள் டெஸ்ட்டாகவும் எழுதி பார்த்துக்கலாம். நம்மளோட ஸ்ட்ரென்த்தை வந்து தெரிஞ்சுக்கலாம் அந்த டெஸ்ட் எழுதி பார்க்குறதுக்கு. ரைட், இதுதான் அந்த புத்தகத்தோட நேச்சர். இது அதே போல் ரீசெண்டாக நடந்த குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அண்ட் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் அண்ட் சம் ஸ்பெஷலைஸ்டு எக்ஸாம்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகியிருந்தது. அதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த புக்கோட நேச்சராகவே ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய தன்மை இருக்குது. நான் சொல்கிறேன், ஏன்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட கம்பைலேஷன், தென் வந்து இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் ஏதோ ஒரு வகையில் கொஸ்டின்ஸ் மூலமாகவோ அல்லது எக்ஸ்பிளனேஷன் மூலமாகவோ இது உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதற்கான ரெஃபரன்ஸை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்க்கில் பாருங்கள் போயிட்டு. அதாவது ரீசெண்டாக நடந்த குரூப் 1 அண்ட் சம் TNPSC எக்ஸாம், லாஸ்ட்டாக நடந்த சில TNPSC எக்ஸாம்ஸோட கொஸ்டின்ஸ் எடுத்து பாலிட்டி கொஸ்டின்ஸ் மட்டும் எடுத்து பார்க்கும்போது ரிஃப்ளெக்ஷன்றது 80% வந்து வர வரைக்கும் வந்து எல்லாத்துலேயும் அப்ராக்சிமேட்டாக 80% வந்து இருக்குது. ஸோ இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் நீங்கள் கோ த்ரூ பண்ணால் போதும், ஒரு மினிமம் சப்போர்ட் உங்களுக்கு கிடைச்சிடும். நீங்கள் வந்து உங்களோட ஸ்ட்ரென்த்தையும் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். ரைட், ஸோ இதுதான் அந்த புத்தகத்தோட நேச்சர். இது இந்த புத்தகம் இப்போ அவைலபிளாக இருக்குது. இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. இந்த புத்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதோட ப்ரைஸ் அப்படின்றத நான் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் தேவைப்படும் தேர்வர்கள் நீங்கள் இந்த புத்தகத்தை பெற விரும்பினால் உங்களுக்கு நெக்ஸ்ட் டேவே ரிசீவ் ஆகிடும். புக் வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு புக்கு வந்து ரிசீவ் ஆகிற பேட்டர்ன்லையும் இப்போதைக்கு இருக்குது. ஸோ குரூப் 2A பொறுத்த வரைக்கும் இந்த புக் வந்து இமீடியட்டாக ரெஃபரன்ஸுக்கு உங்களுக்கு தேவைப்படும் போது தேர்வர்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் அப்கமிங் குரூப் 1 ப்ரிலிம்ஸ், ஓகேங்களா. ஏன்னா இந்த புக்கே பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்காக தான் நம்ம வந்து உருவாக்கியிருப்போம். இன்னொரு விஷயம், ப்ரிலிம்ஸுக்கு வந்து 40 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு TNPSC இந்தியன் பாலிட்டிக்கில் பொறுத்த வரைக்கும் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பாலிட்டிக்கு 40 கொஸ்டின்ஸ்ன்றது அஃபிஷியலாக கொடுத்தது அப்கமிங் குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கு தான், ஓகேங்களா. ஸோ இந்த புக்கு வந்து ப்ரிலிம்ஸுக்கு வந்து பயன்படும், ஓகேங்களா. குரூப் 1 ப்ரிலிம்ஸுக்கு அதிக அளவில் பயன்படும். குரூப் 2A மெயின்ஸ் இருக்குது பாருங்கள், அப்ஜெக்டிவ் டைப், அதுக்கும் வந்து மிக அதிக அளவில் பயன்படும். ஸோ தேவைப்படும் தேர்வர்கள் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கூடிய டீட்டெயில்ஸ் பயன்படுத்தி கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி இந்த புக்கை வந்து பெற்றுக்கொள்ளலாம். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் எங்களை டைரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து செய்தி அனுப்புங்க, இல்லை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.